கோவையில் இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிட்டார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் மனோஜ் பாண்டியன். திமுகவில் இணைந்தார். சட்டமன்ற உறுப்பினர் அருள் மீதான தாக்குதல். பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். என் மீதான தாக்குதல் சம்பவத்தில் அன்புமணியை முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். எம்எல்ஏ அருள் வலியுறுத்தல். சிபிஎஸ்இ அட்டவணையை திருத்த வேண்டும். அன்புமணி கருத்து. பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். தமிழிசை வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேட்டி. வடசென்னையில் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை. விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்ட பூக்கடை மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார். திருவள்ளூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம். ஏராளமான பொதுமக்கள் பங்கெடுப்பு. ஜாய் கிறிசல்டா குழந்தைக்கு நான் தான் அப்பா. உண்மையை ஒப்புக்கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். பிரதமர் மோடி நம்பிக்கை. கல்வி அறிவை நாட்டின் வளர்ச்சிக்காக மாணவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் முர்மு அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு. மம்தா பானர்ஜி பேரணி. டெல்லியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் காற்று மாசு. மக்கள் கடும் அவதி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.